தற்போது ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். ஏய் கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். அரசியல் கட்சிகள் இனி பொது இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். எதன் பின்னணியில் இந்த உத்தரவானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது? இந்த உத்தரவின் முழு சாராம்சம் என்ன? வணக்கம். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நில மீட்பு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டது. அந்த அனுமதி கேட்டது கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தான் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு இன்னைக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நாம் தமிழர் கட்சி தரப்பில் இந்த திருப்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகில் பொதுக்கூட்டம் நடத்த தயாராக இருப்பதாகவும் அதற்கு 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பு 500 பேர் ஒரு அமைதி பேரணி நடத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்புல பொதுக்கூட்டத்துக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும், பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் அருகில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை பொதுக்கூட்டம் நடத்தவும் அதற்கு 1 கிலோமீட்டருக்கு முன்பிருந்து மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அமைதி பேரணி நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு மீண்டும் காவல்துறைக்கு விண்ணப்பிக்கும்படி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிக்கு உத்தரவிட்ட நீதிபதி அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து நிபந்தனைகளுடன் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கும்படியும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றாலும் அதற்கு பொறுப்பேற்பதாக மனுதாரர் கட்சியினரிடம் உத்தரவாத மனுவை பெற்றுக்கொண்டு பேரணிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அப்போது அந்த காவல்துறையினர் பாதுகாப்புக்காக 25,000 ரூபாயை செலுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதி வாசித்த போது மனுதாரர் தரப்பில் அதாவது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த 25,000 ரூபாய் அபராதம் விதித்த அந்த உத்தரவை நீக்கிய நீதிபதி பொது இடங்கள் என்பது அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கானது அல்ல, அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவல்துறையினருக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் தான் ஊதியம் வழங்கப்படுகிறது, அதை வீணடிக்கப்படக்கூடாது என்று தெரிவித்து இந்த பொதுக்கூட்டங்கள் அதாவது பொது இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்று நீதிபதி அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.